வணக்கம் மக்களே. இன்னைக்கு ஒரு முக்கியமான அரசியல் அப்டேட்டோட வந்திருக்கேன். கரூர்ல நடந்த அந்த துரதிருஷ்டவசமான நெரிசல் சம்பவம் பத்தி இப்போ சிபிஐ அவங்களோட விசாரணைய தீவிரப்படுத்திருக்காங்க. நடிகர் விஜய் அவரோட டிவி கட்சி மாநாட்ட நடத்தினப்போ எதிர்பாராத விதமா நடந்த கூட்ட நெரிசல்ல 41 பேர் உயிரிழந்தாங்க. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சோகமான விஷயம். இதுல கூட்டத்தை ஒழுங்குபடுத்துறதுல நடந்த குளறுபடிகள் பத்தி இப்போ விசாரணை போயிட்டு இருக்கு. இதற்காக திமுக எம்எல்ஏ செந்தில் பாலாஜிக்கு சிபிஐ சம்மன் அனுப்பியும் அவரு இன்னும் ஆஜராகல. அதே சமயம் நடிகர் விஜய்க்கும் டெல்லியில ஆஜராக சொல்லி புதுசா சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு. ஆனா விஜய் தரப்புல இருந்து 2026 தேர்தல் வேலைகள் அதிகமா இருக்கறதால ஒரு 15 நாள் டைம் வேணும். அப்புறம் டெல்லிக்கு பதிலா சென்னையிலேயே விசாரணை வச்சுக்கலாமேன்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. முக்கிய கருத்து: தேர்தல் நெருங்குற நேரத்துல இந்த சிபிஐ விசாரணை தமிழக அரசியல்ல ஒரு பெரிய பரபரப்ப ஏற்படுத்தியிருக்கு. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.